ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பாலிட்டிலேருந்து வி ஆர் டீலிங் வித் லெசன். ஸோ எப்படி வந்து இந்தியா எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பிளானிங் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் என்னென்னலாம் பிளானிங் பண்ணாங்க. ஸோ இந்தியாவோட பிளானிங் எப்படி இருந்தது, ஸோ இந்தியாவோட வளர்ச்சிக்கு என்னென்ன பிளான்ஸ்லாம் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கொண்டு வந்தாங்க இதுதான் இந்த லெசன் முழுக்கவே. ஸோ ஆல்ரெடி இதோட பார்ட் 1 பார்ட் 2 நான் போஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த வீடியோ கீழே வந்து இருக்கும் கான்சிக்யூட்டிவாக, இல்லை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் அதுக்கான பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் அன்அகாடமியோட ப்ளஸ் கோர்சஸ்லையோ இல்லை வந்து ஃப்ரீ கோர்சஸ்லையோ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் இன்டிமேட் மீ. கீழே வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் கோர்சஸ் ஜாயின் பண்ணிட்டேன், இல்லை வந்து ஐ ஜாயின் த ஃப்ரீ கோர்சஸ் வந்து உங்களோட கோட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ நீங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் ஜாயின் பண்ணாலும் ப்ளஸ் கோர்சஸ் ஜாயின் பண்ணாலும் SHIFNAS அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் கோர்சஸில் 10% ஆஃப் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இன்கேஸ் ஆஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு அதை அவைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இன்டிமேட் மீ. கீழே வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட பேசி உங்களுக்கு அதை ரிசால்வ் பண்ணி தர முடியும். அண்ட் இது இல்லாமல் நம்ம ஸ்டடி பள்ளியில் பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட், பிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாத்துக்கான டெமோ வீடியோஸும் நான் கீழே போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அண்ட் டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இப்போ நம்மளுக்கு வந்து பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக்ஸ் சர்வேயும் போயிட்டுருக்கு வீடியோஸ். ஸோ அது அவைல் பண்ணணும்னா ₹300 மட்டும்தான். ஸோ அது வந்து வருஷம் வந்து 2 கொஷின்ஸாவது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ டெஃபினெட்லி கிவ் இட் அ ட்ரை. ஸோ அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணனால கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க கைஸ். இப்போ டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பேட்ச் கோர்சஸ் பற்றி சொல்கிறேன், அன்அகாடமியில் இருக்கிற பேட்ச் கோர்சஸ் பற்றி. ஸோ இலக்கு அப்படிங்கிறது வந்து தமிழ் மீடியமில் வந்து March 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க Group 2 தேர்வுக்கு. ஸோ இவங்களாம் தான் டாப் எஜுகேட்டர்ஸ். லட்சியம் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து Group 2 மெயின்ஸ்க்கு வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ், இது March 2 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வெற்றி வாகை அப்படிங்கிறது AAO அண்ட் AHO எக்ஸாமுக்கு March 3 ஸ்டார்ட் ஆகுது. 30 days ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 கோர்ஸ் இது. அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இலக்கு அப்படிங்கிற டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆல்ரெடி Feb 6 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எவ்ரி Saturday 2 PM வந்து டெஸ்ட்டு. ஸோ அப்போத்துலேருந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா 25 டெஸ்ட் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அட்டன் பண்ணலாம். 200 கொஸ்டின்ஸ் 3 மணி நேரத்தை முடிக்கணும். அனாலிசிஸ் கிளாஸும் இருக்குது அதுக்கப்புறம். ஸோ ப்ளஸோட ஃபீச்சர்ஸ் இதுதான். டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்குது, ஃப்ரீ மார்க் டெஸ்ட், ஃப்ரீ டெஸ்ட், எக்ஸ்க்ளூசிவ் கவரேஜ் ஆஃப் தி சிலபஸ். ஸோ ஃப்ரீ டெஸ்ட்டுக்கும் ஃப்ரீ சிலபஸ்க்கும் ப்ளஸ் கோர்ஸஸ்க்கும் இதுதான் வந்து பெனிஃபிட்ஸ். ஸோ என்னென்ன ஏது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்க்கு அப்புறம் டவுட் கிளியரிங் செஷன் தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் கேட்குற டவுட்ஸ்லாம் அங்கே அப்லோட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஸோ இவங்களாம் டாப் எஜுகேட்டர்ஸ், இவங்க தான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் அன்அகாடமி. தட்ஸ் இட் கைஸ். நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ வி ஸ்டாப்ட் வித் ஹியர். ஸோ 1990 வந்து நம்ம LPG ரிஃபார்ம்ஸ் 1991 கொண்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 2 வருஷம் வந்து ஆனுவல் பிளான்ஸ் தான் போட்டோம், 5 year பிளான்ஸ் போடலை. அதுக்கப்புறம் 1992 தான் 8th 5 year பிளான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நித்தி ஆயோக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் அ சேர்பர்சன். அந்த சேர்பர்சன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். யார் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்காங்களோ அவங்க தான் சேர்பர்சன். வைஸ் சேர்பர்சன் வந்து அதுவே பிரைம் மினிஸ்டரே நாமினேட் பண்ணிடுவார். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கார், அவரையும் வந்து பிரைம் மினிஸ்டர், CEO இருப்பார். ஸோ அவரையும் வந்து பிரைம் மினிஸ்டரே நாமினேட் பண்ணிடுவார். ஸோ இதில் வந்து இந்த ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருக்காங்க, பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபுல் டைம் மெம்பர்ஸ், பார்ட் டைம் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 பேர் தான் இருக்கணும். எக்ஸ் ஒஃபிஷியோ மெம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4 பேர் இருக்கலாம். எக்ஸ் ஒஃபிஷியோனா ஆல்ரெடி வேறு ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க, அந்த போஸ்டிங்க்கு வரவங்க டேரெக்டாக இதில் மெம்பர் ஆயிடுவாங்க. ஸோ கவர்னிங் கவுன்சில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் தி யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்லையும் வந்து யூ வில் ஹேவ் தி சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அதில் யூனியன் டெரிட்டரிஸில் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் இருப்பாங்க. ரீஜனல் கவுன்சிலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் தி யூனியன் டெரிட்டரிஸ். அதே மாதிரி தான் ரீஜனல் பிளேஸ்லையும் இவங்க தான் ஹெட்ஸு. ஸ்பெஷல் இன்வைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ், ஸ்பெஷலிஸ்ட், ப்ராக்டிஷனர்ஸ். ஸோ அது டொமைன் நாலேஜ் உள்ளவங்க வந்து இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு ஓவரால் ஹெட் மாதிரி நித்தி ஆயோக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்தோம்னா நித்தி ஆயோகோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ 2015 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேட் அ ஷிஃப்ட் ஆன் இட்ஸ் அப்ரோச் டுவர்ட்ஸ் பிளானிங். ஸோ நம்ம பிளானிங்கை மாற்றுவோம், நம்ம இங்கே தப்பு பண்ணுறோம்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் நியூ கமிஷன் கால் த நித்தி ஆயோக். ஸோ அப்போ தான் புது கமிஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதுதான் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா விச் ரீப்ளேஸ்டு. ஸோ பிளானிங் கமிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா 5 year பிளான் வந்து ஃபார்முலேட் பண்ணுவாங்க இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நித்தி ஆயோக் வருது. ஸோ இட் வாஸ் formed with the idea of making the entire planning process more decentralized. ஸோ பிளானிங் அப்படிங்கிறது சென்ட்ரல் லெவல்லேருந்து நம்ம பண்ணாமல் ரொம்ப டீசென்ட்ரலைஸ்டாக பண்ணலாம், கீழேருந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க.
In such a system, the states could be involved in the formulation and implementation of the development plan. So already நம்ம பார்த்தோம் chief ministers and lieutenant governors-லாம் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் ஸ்டேட் வைஸ்லேருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இட் எய்ம்ஸ் டு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக எய்ம் பண்ணுது அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்லுவாங்க. இது என்னதுன்னா ஃபெடரலிசம் அப்படின்னா சென்டர் இருக்கும் அண்ட் வந்து வேரியஸ் ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ சென்டருக்கான சப்ஜெக்ட் வந்து யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட்டுக்கான சப்ஜெக்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டு. இது இல்லாமல் 2 பேர் சேர்ந்து கலந்து பண்ணுறது கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஸோ சில விஷயங்கள் வந்து 2 பேர் சேர்ந்து லாஸ் மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் இதை வந்து கொண்டு வந்ததே. where the states can play a wider role. ஸோ இட் ஆல்சோ ஃபோக்கஸஸ் ஆன் அ நீட் ஸ்பெசிஃபிக் பிளான். ஸோ என்ன பிளான் இப்போதைக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபார்முலேட் பண்ணுறாங்க. மேக்கிங் த என்டையர் ப்ராசஸ் இன்க்ளூசிவ் ஸோ தட் ஆல் த செஷன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் குட் பி பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஸோ எல்லா மக்களும் இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ த நித்தி ஆயோக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ திங்க் டேங்க் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ நித்தி ஆயோக் வந்து ஒரு திங்க் டேங்காக இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. It has the functions of providing the central government and the state government with relevant and strategic technical advice relating to policy making. ஸோ நித்தி ஆயோக் வந்து பாலிசி மேக் பண்ணுவாங்க. பட் மேக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் இருக்கிற மெம்பர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து ரெலவெண்ட் அட்வைசஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இட் அட்வைசஸ் ஆன் ஆல் இஷ்யூஸ் ஆஃப் நேஷனல் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற இஷ்யூஸ்க்கும் வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. அண்ட் அனலைசிஸ் ஆன் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃப்ரம் ஆர் ஓன் கண்ட்ரி அண்ட் ஃப்ரம் அதர் நேஷன்ஸ். ஸோ நம்ம கண்ட்ரிலேருந்து நம்ம என்ன வந்து ட்ரா பண்ணிக்க முடியும் சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ ஆல்ரெடி நடந்த விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்கள் அண்ட் மிச்ச கண்ட்ரியில் ஏதாவது நல்லா வந்து அவுட்கம் கொடுத்துருக்கிற விஷயங்கள் எடுத்து நம்ம கண்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ த கவர்மெண்ட் இஷ்யூட் அ ரெசல்யூஷன் ஆஃப் த யூனியன் கேபினட். ஸோ யூனியன் கேபினெட்டில் ஒரு ரெசல்யூஷன் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஆன் January 1st, 2015 by which the planning commission was replaced by நித்தி ஆயோக். ஸோ பிளானிங் கமிஷனை தூக்கிட்டு ஒரு ரெசல்யூஷன் மூலிமா ஆல்ரெடி நம்ம பிளானிங் கமிஷனே ஒரு ரெசல்யூஷன் மூலிமா தான் பார்த்தோம். ஸோ நித்தி ஆயோக்கும் வந்து ஒரு ரெசல்யூஷன் மூலிமா தான் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஆக்ட் கடியிலேயே கொண்டு வரல. ஸோ நித்தி ஆயோகோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பிரைம் மினிஸ்டர் தான் அதோட ஹெட்டு. ஸோ இவர் வந்துட்டு வைஸ் சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஃபுல் டைம் மெம்பர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 பேர் இருப்பாங்க. ஸோ பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் 2 பீப்புள்னு பார்த்தோம். ஸோ இல்லை கவர்னிங் கவுன்சில் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் த யூனியன் டெரிட்டரிஸ் இருப்பாங்க. ரீஜனல் கவுன்சில்ஸையும் அதே மாதிரி தான். ஸோ ரீஜனல் கவுன்சில்ஸ் எதுக்கு வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டு அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு த ஸ்டேட். ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜனுக்கு என்ன பிரச்சனைகள் அந்த மாதிரி. ஸோ இட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். கொஞ்ச நாளைக்கு தான் வந்து அந்த ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் தான் அந்த ரீஜனல் கவுன்சில் இருக்கும். ப்ராப்ளம் முடிஞ்சக்கப்புறம் அந்த ரீஜனல் கவுன்சில் டிசால்வ் ஆயிரும். ஸோ த பிரைம் மினிஸ்டர் இஸ் த பவர் டு இன்வைட் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன பிரைம் மினிஸ்டர் வந்து எக்ஸ்பர்ட்ஸோ ஸ்பெஷலிஸ்ட்டோ ப்ராக்டிஷர்ஸோ ஸோ அந்தந்த ஸ்பெசிஃபிக் டொமைன்ஸில் வந்து ரொம்ப டாப்பாக இருக்கிறவங்கள வந்து இன்வைட் பண்ணுவார். ஸோ த பார்ட் டைம் மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரம் லீடிங் யூனிவர்சிட்டி. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மேக்ஸிமம் 2 people இருப்பாங்கன்னு. ஸோ லீடிங் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வருவாங்க அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து வருவாங்க. ஸோ 4 members ஆஃப் த யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹூ எய்ட்ஸ் அண்ட் அட்வைஸ் த பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி ஆர் ஆல்சோ நாமினேட்டட் அஸ் எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பர்ஸ். ஆல்ரெடி பார்த்தோம் எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பர்ஸ் யாருன்னா ஆல்ரெடி ஒரு போஸ்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஸோ 4 வந்து யூனியன் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேருந்து இருக்கிறவங்கள வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இதுக்கு எடுத்துப்பார். ஸோ இட் ஆல்சோ கம்ப்ரைசஸ் ஆஃப் அ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நம்ம பார்த்தோம். ஸோ த ப்ளூராலிட்டி அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் இந்தியன் ஸ்டேட் வாஸ் ரெகக்னைஸ்ட் பை த கவர்மெண்ட். ஸோ நம்ம இந்தியா வந்து எப்படி ஒரு டைவர்ஸான நேஷன் இருக்குது, இவ்வளோ ரிலீஜன் இருக்குது, இவ்வளோ காஸ்ட் இருக்குது, மக்கள் வந்து புவராக இருக்காங்க, மக்கள் வந்து ரிச்சாக இருக்காங்க. ஸோ ப்ளூராலிட்டி அப்படின்னா அவ்வளோ பேர் இருக்கும் இந்த இந்தியாவுக்குள்ளே, அவ்வளோ ஒரு வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் த நேச்சர் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு ஸ்டேட்டும் ஒரு யூனியன் டெரிட்டரியோட நேச்சர் வந்து டிஃப்ரெண்ட். எல்லாருக்குமே ஒரே மாதிரி பிளானிங் வந்து கொடுக்க முடியாது. த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட் and the geographical condition of each of the regions vary and the economic conditions are different. Already நான் சொல்லிட்டேன். So some states are more developed than the other states. For example, பீகார் கூட தமிழ்நாடு கம்பேர் பண்ணால் தமிழ்நாடு வந்து more developed. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ த கவர்மெண்ட் ரியலைஸ் தட் த யூனிஃபார்ம் பிளான் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃபார் த என்டையர் நேஷன் இஸ் அ நாட் ரைட் அப்ரோச் அண்ட் இட் வில் நாட் கிவ் அ டிசைர்ட் ரிசல்ட். ஸோ தட்ஸ் த நித்தி ஆயோக் வாஸ் ஃபார்ம்ட் தட் ஸோ தட் த நீட்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ரீஜன்ஸ் குட் பி அட்ரஸ் இன் த ரைட் மேனர். ஸோ ரைட் மேனரில் வந்து ஒருத்தவங்களோட நீட்ஸ் அண்ட் என்னென்ன தேவையோ ஒரு ஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க. ஸோ எதுக்காக பிளானிங் கமிஷனை தூக்கிட்டு நித்தி ஆயோக் கொண்டு வரணும் அப்படிங்கிற ரீசன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ த நியூ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா வில் ஆக்ட் மோர் லைக் அ திங்க் டேங்க். ரொம்ப முக்கியம், திங்க் டேங்காக ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபோரம் அப்படின்னா ஒரு அட்வைஸ் கொடுக்குற ஃபோரமாக இருக்கும். இன் கான்ட்ராஸ்ட் வித் த கமிஷன் விச் இம்போஸ்ட் 5-year plans and allotted resources to meet set economic targets. ஸோ
இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங் கமிஷன் வந்து 5 இயர் பிளானை ஃபார்முலேட் பண்ணுவாங்க. அந்த 5 இயர் பிளானுக்காக காசுகள், அதோட ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து அவங்க தான் பார்த்துக்கணும். பட் இந்த நித்தி ஆயோக்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு திங்க் டேங்க் தான். அட்வைஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ரிசோர்ஸஸ் வந்து எடுத்து கொடுக்குறதோ, இல்லை வந்துட்டு பிளான்ஸ், இந்த வருஷம் இந்த பிளான், அடுத்த வருஷம் இந்த பிளான் ஃபார்முலேட்லாம் பண்ண மாட்டாங்க. எய்ட் அண்ட் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ நித்தி ஆயோக் வில் இன்க்ளூட் லீடர்ஸ் ஆஃப் இந்தியாஸ் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்து ரொம்ப டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கிறதுனால எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் எல்லா யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்தும் தேர் வில் பி ரெப்ரசன்டேஷன். ஸோ இது 28 ஸ்டேட்ஸ், இப்போ 9 யூனியன் டெரிட்டரிஸ் இல்லை, 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஃபுல் டைம் ஸ்டாஃப்னு பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி சேர்மன் இருப்பார், அண்ட் சிஇஓ இருப்பார், அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். வில் ஆன்சர் டைரக்ட்லி டு த பிரைம் மினிஸ்டர். எல்லாமே பிரைம் மினிஸ்டர் தான் நாமினேட் பண்ணுறதுனால பிரைம் மினிஸ்டருக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுவாங்க. இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் இந்த மாதிரி கிடையாது காம்போசிஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பிளானிங் கமிஷனில் யார் யாரெல்லாம் இருப்பான்னு. ஸோ த மேஜர் டிஃப்ரென்ஸ் இன் அப்ரோச் டு பிளானிங் பிட்வீன் நித்தி ஆயோக் அண்ட் பிளானிங் கமிஷன் இஸ் தட் த ஃபார்மர்னா நித்தி ஆயோக் சொல்கிறாங்க, வில் இன்வைட் கிரேட்டர் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வைல் த லேட்டர் டுக் அ டாப் டவுன் அப்ரோச் வித் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் பிளான். ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நித்தி ஆயோக்ங்கிறது வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் வந்து இன்வைட்டீஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த பிளானிங் கமிஷன் வந்து சென்டர்லேருந்து பார்க்கும். சென்டர்லேருந்து டாப் டவுன் அப்ரோச் தான் கொடுக்கும், தவிர ஒரு ஸ்டேட் அப்ரோச்லேருந்து வரமாட்டாங்க. ஸோ பிளானிங் கமிஷன் வந்து ஒரு பிளான் நம்ம போட்டோம்னா அது முழு இந்தியாவுக்கே அது ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறவங்க. நெக்ஸ்ட் வந்து த பிளானிங் கமிஷன்ஸ் ரோல் வாஸ் ஃபார்முலேஷன் ஆஃப் ப்ராட் பாலிசி அண்ட் இட்ஸ் கெப்பாசிட்டி வாஸ் மோர் அட்வைசரி. ஸோ பிளானிங் கமிஷனோட பாலிசிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும், அண்ட் அதோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணி இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நித்தி ஆயோக் ஷால் ஹேவ் பவர்ஸ் ஃபார் ரிசோர்ஸ் அலோகேஷன் டு ஸ்டேட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ரெஸ்பெக்டிவ் நீட்ஸ். ஸோ நித்தி ஆயோக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இந்த பாயிண்ட் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிற புக்கில். பிகாஸ் நித்தி ஆயோக் தான் வந்து இட் ஹேஸ் அ ப்ராட் பாலிசி அண்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க, அண்ட் பிளானிங் கமிஷன் வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் நோட் டவுன் திஸ் பாயிண்ட். ஸோ இட்ஸ் ராங். So the states had little direct say in policy planning. So நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷனில் ஸ்டேட்டோட சே வந்து அவ்வளோக்கா இருக்காது, which was the purview of the planning commission. Involvement of the states was indirect through the National Development Council. ஸோ நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் ஸ்டேட்டோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும், ஆனால் அது வந்து இன்டைரக்டாக தான் இருந்தது. ஸோ ஆனால் நித்தி ஆயோகில் அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நித்தி ஆயோட அப்ஜெக்டிவ்ஸ் தான் என்ன, எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டரிங் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ ஸ்டேட்ஸ் வந்து எல்லா விஷயத்துலையும் பிளானிங் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபார்முலேஷன் ஆஃப் பிளான்ஸ் அட் வில்லேஜ் லெவலில், ஸோ டவுன் டு டாப் அப்ரோச் கொண்டு வந்தாங்க வில்லேஜ் லெவலில். அக்ரிகேஷன் அட் ஹையர் லெவல், ஸோ ஹையர் லெவல்ஸில் இந்த வில்லேஜ் லெவலில் இருக்கிற விஷயங்களையும் எடுத்துகிட்டு போகணும். ஸ்பெஷல் attention to sessions at risk of not benefiting adequately from economic progress. ஸோ சில மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸில் வந்து கலந்துக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க இந்த லேன்குள்ளேயே வரமாட்டாங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையும் வந்து எக்கனாமிக் ப்ரோக்ரஸில் எடுத்துகிட்டு வரணும்னு. எக்கனாமிக் பாலிசி தட் இன்கார்பரேட்ஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம இந்தியாவுக்கான நேஷ்னல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்கனாமிக் பாலிசி கொண்டு போகணும். அண்ட் ஃபீட்பேக் ஃபார் கான்ஸ்டன்ட் இன்னோவேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து நித்தி ஆயோக் வந்து ஃபீட்பேக்கும் கேட்டு வாங்குவாங்க, அடுத்து எப்படி இன்னோவேட்டிவாக எடுத்துகிட்டு போகிறது. பார்ட்னர்ஷிப்ஸ் வித் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் திங்க் டேங்க்ஸ். ஸோ ஆல்ரெடி இருக்கிற நம்ம நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் திங்க் டேங்க் கூட வந்து இணைஞ்சிப்பாங்க. கிரியேட்டிங் அ நாலேஜ் இனோவேஷன் அண்ட் ஆண்டர்ப்ரெனியல் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ மக்களுக்கு வந்து நாலேஜும் இனோவேஷனும் ஆண்டர்ப்ரெனியல் சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குறது. பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெசல்யூஷன் ஆஃப் இன்டர்செக்டோரல் அண்ட் இன்டர் டிபார்ட்மெண்டல் இஷ்யூஸ். ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து ரிசால்வ் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை இன்டர் டிபார்ட்மெண்டல். ஸோ ஒரு செக்டர்லேருந்து இன்னொரு செக்டருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆச்சுன்னா அதில் வந்து ரிசால்வ் பண்ணி கொடுக்குறது. ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ரிசோர்ஸ் ஃபார் ரிசர்ச் ஆன் குட் கவர்னன்ஸ். குட் கவர்னன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ கவர்மெண்ட் வந்து குட் கவர்னன்ஸ் கொண்டு வரணும். ஸோ மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறையா வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபோக்கஸ் ஆன் டெக்னாலஜி அப்கிரேடேஷன் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங். டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணும், ஒரு செக்டரில் இருக்க கெப்பாசிட்டி பில்டிங்கும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி டு இன்க்ளூட் த ஸ்டேட்ஸ் இன் த பிளானிங். ஸ்டேட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணும். ஸோ தட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாங் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட் could identify developmental priorities and strategies. And this would foster cooperative federalism னு சொல்லியிருக்காங்க. As the states would be part of planning process to formulate credible plans at the village level எடுத்துகிட்டு வரணும் and aggregate it progressively to ensure that the interest of national security are incorporated in economic strategy and necessary checks.
ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி மேலேயே பார்த்துட்டோம். டேம்பரிங் வித் எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட்டை பாதிக்காத மாதிரி எக்கனாமிக் பிளானிங்கை எடுத்துகிட்டு வரணும். அண்ட் டு செக் வெதர் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஆர் பெனிஃபிட்டட். ஸோ எல்லா மக்களும் வந்து பெனிஃபிட் ஆகணும். லாங் டேர்ம் பாலிசி அண்ட் ப்ரோக்ராம் ஃப்ரேம்வொர்க் to be designed and their progress would be monitored by the IOG. ஸோ பெரிய ஒரு லாங் டேர்ம் பாலிசி எடுத்துகிட்டு வரணும் அண்ட் இன்னோவேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். பார்ட்னர்ஷிப் பிட்வீன் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லைக் மைண்டட் திங்க் டேங்க்ஸ் கூட சேர்றது, எஜுகேஷன் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் கூட சேர்ந்து நாலேஜை வந்து என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், நாலேஜ் இன்னோவேஷன் ஆண்டர்பிரினர் சப்போர்ட் கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ டு பி கிரியேட்டட் த்ரூ அ கம்யூனிட்டி ஆஃப் நேஷனல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸோடு சேர்ந்து இதெல்லாம் பண்ணணும், ப்ராக்டிஷனர்ஸ் அண்ட் அதர் பார்ட்னர்ஸ். So the commission also offers platform for resolution of intersectoral and interdepartmental issue. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். So the development programs can be accelerated. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செக்டர் எலக்ட்ரிக்கல் செக்டர் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் இருக்குன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் செக்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டருக்கு வந்து சில பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இவங்க விஷயமும் வந்து ரிசால்வ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறது. இட் மெயின்டைன்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ரிசோர்ஸ் சென்டர் விச் வில் ஒர்க் ஃபார் த ரிசர்ச் ஆன் குட் கவர்னன்ஸ் நான் சொன்னேன், அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் சூட்டபிள் அண்ட் ஈக்குவட்டபிள் டெவலப்மெண்ட். இட் வில் மானிட்டர் அண்ட் இவாலுவேட் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ எல்லா ப்ரோக்ராமையும் கொண்டு வர ப்ரோக்ராமை மானிட்டர் பண்ணணும். ஸோ அதுக்கான ரிசோர்ஸஸையும் வந்து எங்கேருந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறதுன்னு பார்ப்பாங்க. த நித்தி ஆயோக் ஆல்சோ எம்பசைசஸ் ஆன் டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் பண்ணும், கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணும் ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ டு அண்டர்டேக் அதர் ஆக்டிவிட்டீஸ் தட் ஆர் நெசசரி to further the execution of the national development agenda எடுத்துகிட்டு போகிறது. ஸோ some of the initiatives of the நித்தி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா include 15-year-old road map அப்படின்னு எடுத்துகிட்டு வரதா சில இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் த நித்தி ஆயோக். 7-year விஷன், அதுக்கப்புறம் அட்டல் மிஷன் ஃபார் எஜுனுவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அம்ரூட் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்டல் மிஷனில் ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின் அண்ட் நித்தி ஆயோக் பற்றி நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ 15-year ரோட் மேப்னா என்ன, 7-year விஷன் வந்து யாரோட இனிஷியேட்டிவ் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 15-year ரோட் மேப், 7-year விஷன், அம்ருட் மிஷன், இது எல்லாமே வந்து நித்தி ஆயோகோட இன்னோவேஷன். ஸோ டிஜிட்டல் இந்தியா, அட்டல் இன்னோவேஷன் மிஷன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே வந்து அவங்களோட இனிஷியேட்டிவ். இதுதான் வந்து அட்டல் இன்னோவேஷன் மிஷன் தான் அவங்க ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின். ஸோ இந்த நித்தி ஆயோக் சைன் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் வந்து சைன் பண்ணியிருக்காங்க 2018 to 2022. அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னால் நம்ம இப்போ இருக்கிற ரிசோர்ஸ்லாம் டெப்ளீட் பண்ணாமல் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும். அதுதான். ஸோ த கமிட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் இன் அட்டெய்னிங் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இஸ் ரெஃப்ளெக்டட் பை திஸ். ஸோ த ஏரியாஸ் தட் ஆர் ஃபோக்கஸ்டு வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கடையில் பாவர்ட்டி, அர்பனைசேஷன் அண்ட் ஹெல்த், வாட்டர், சானிடேஷன், எஜுகேஷன், ஜாப் கிரியேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, யூத் டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்கான விஷயங்கள் 2018 to 2022 இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது. So the Planning Commission was set up by a resolution of the Government of India on 15 March 1950. வந்து Planning Commission கொண்டு வராங்க. So it has been replaced by Niti Aayog. So it was formed via resolution of the Union Cabinet. So Niti Aayog ஒரு resolution வந்து 2015 கொண்டு வராங்க. So the Prime Minister of India serves as chairperson of the Niti Aayog. So இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே வந்து நித்தி ஆயோக்கும் பிளானிங் கமிஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், பிளானிங் கமிஷன் பிரைம் மினிஸ்டர். வைஸ் சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அப்பாயிண்டட் பை த பிரைம் மினிஸ்டர், பட் வந்து ஹீ இஸ் அ டெப்யூட்டி சேர்மன். இங்கே வந்து டெப்யூட்டி சேர்மன் தான் இருப்பார். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் ரேங்க்கில் இருக்கிறவங்கள வந்து நாமினேட் பண்ணிடுவார் பிரைம் மினிஸ்டர். அண்ட் கவர்னிங் கவுன்சில் இது வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் இருப்பாங்க. இங்கே வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து பிளானிங் கமிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மெம்பர் செக்ரட்டரின்னு பார்த்தீங்கன்னா டு பி நோன் அஸ் த சிஇஓ அண்ட் டு பி அப்பாயிண்டட் பை த பிரைம் மினிஸ்டர். ஸோ இங்கே மெம்பர் செக்ரட்டரிங்கிறது சிஇஓ. செக்ரட்டரிஸ் ஆர் மெம்பர் செக்ரட்டரிஸ் வேர் அப்பாயின்ட்மெண்ட் த்ரூ த யூஷுவல் ப்ராசஸ் மூலயமா தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து நாமினேட் பண்ண மாட்டார். பார்ட் டைம் மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டு ஹேவ் அ நம்பர் ஆஃப் பார்ட் டைம் மெம்பர்ஸ் டிபெண்டிங் ஆன் த நீட். ஸோ டைம் டு டைம் பொறுத்து பார்ட் டைம் மெம்பர்ஸ் ஏற்றுறதா இறக்கிறதா இருக்கட்டும். பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் கமிஷனில் ஃபுல் பிளானிங் கமிஷன் ஹேட் நோ ப்ரொவிஷன் ஃபார் பார்ட் டைம் மெம்பர்ஸ். ஒரு ப்ரொவிஷனே இங்கே இல்லை. ஃபுல் டைம் மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் குட் பி ஃபியூவர் தேன் த பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷனோட கம்மியாக தான் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருக்கும். த லாஸ்ட் கமிஷன் ஹேட் 8 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ பிளானிங் கமிஷனில் கடைசியாக வந்து 8 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடிச்சிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வில் சி அபவுட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா. ஸோ போத் டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சிக்கு வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏர்லியர் சிஸ்டமில் வந்து நம்மளுக்கு எப்படிலாம் ஜமீன்தாரி சிஸ்டம் இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இந்த இன்டர்மீடியட்ஸை அபாலிஷ் பண்ணாங்க, லேண்ட் சீலிங் ஒருத்தருக்கு எவ்வளோ போகணுன்னு, ஸோ டெனண்ட்டை எப்படி ரெகுலேட் பண்ணுறது, அப்புறம் அந்த லேண்ட்லேயே வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் இருக்குது. அண்ட் லேண்ட் பில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க, இப்போ ஃபார்ம் பில் கொண்டு வந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த லெசனில் பார்த்துட்டு அண்ட் வில் சி அபவுட் அதுக்கப்புறம் வீடியோவில் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் பற்றி பார்ப்போம். ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் அண்ட் ஒயிட் ரெவல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அண்ட் இம்பேக்ட்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன், ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு மெயின்ஸ் கொஷனாக வரும்.
அண்ட் ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ் மட்டும்ல இருக்காது, மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதில் வந்து யூ ஹேவ் ஒயிட் ரெவல்யூஷன் பற்றி பேசியிருக்காங்க, இதில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பற்றி பேசியிருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அதோட வந்து இந்த லெசன் முடிஞ்சிடும். ஸோ ஐ திங்க் திஸ் வில் கோ அரௌண்ட் 5 to 6 பார்ட்ஸ் வந்து போகும் இந்த லெசன் மட்டுமே. இந்த லெசன் ரொம்ப முக்கியமான லெசன். அண்ட் யா, தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.